ராஜாப்பா சாமி கைது. அவர் வந்திருக்காருப்பா. யாருமா அது? கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? அப்பாப்பா அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ வாசிப்பு அங்கேயே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து எனக்கு தெரியும். வலது கால் எடுத்து வச்சு வா. அப்ப நானு நீ இடது கால எடுத்து வச்சு வா. சிவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், மொட்டை மாடியில ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறேனோ சைடுல அங்கங்கெல்லாம் கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு எலா செய்யக்கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட்? நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அதை பத்தி பேசி பேசி என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன் அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சபோன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆட லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல ஒன் டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. நான் பிறந்த இந்தியாவில் சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொண்ணே நன்னன்ட்டு கம்முனிடுறான். சாந்திலால் மோகன்லால் என்னடா நம்ம அண்டாவை அடகு வச்ச கடை அதானா? திஸ் இஸ் லட்சுமிகாந்த் பியாரில்லா. அவங்கதான் மியூசிக் டைரக்டர். அவங்கதான் மியூசிக் டைரக்டரா? சார் இந்த லால் டு லால், மிக்சிங் லால், கன்ஃபியூஸ் லால். ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த டேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. குவைட்லயா? எஸ். ஏன் போல? வாட் இஸ் திஸ் क्वेश्चन? என்ன கடலாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் கிட்டார் வாச்சா ரோமநகரம் பத்தி எரியும் பொழுது நீ ரோமன் பிடில் வாஸ் மாதிரி இருக்காதா? அதனால நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டேன். சத்தம் போட்டு உச்சி கொட்டாதீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துற போகுது. எனக்கு தெரியும், கை கழுவிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். ஏன் கை கழுவ வந்தா சோறு போட மாட்டீங்க? நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுங்க. அடியே ஓடுறப்பாங்க மிதிக்கிற வயசுல இம்பூட்டு சாவாசமா சீடமா உருட்டுறீங்க. சீக்கிரம் உருட்டிடுங்கடி, என்ன முறியறதுக்குள்ள போடணும்ல. இது ஆச்சுக்கா, நீங்க முறுக்க எடுக்கிறதுக்குள்ள உருட்டிடுறோம். செல்லக்கிளி, செல்லக்கிளி. அத்தை, ஐ சீடை, முறுக்கு, அதிரசம் அசத்திட்டீங்க அத்தை. எல்லாம் உனக்கு தான். இந்தா நடு வீட்டுல கொண்டு போய் வை. சரி அத்தை. முருகேஷ், முருகேஷ் எங்க காணோம்? எங்க போனாருன்னு தெரியல. முருகேஷ், என்னடா இது? நீங்க தேடி வந்திருக்க ஹீரோ இங்க இல்ல. எங்க போயிருக்காரு? அது அந்த புல்லாங்குழல் சத்தம் கேக்குது இல்ல, அத காதுல வாங்கிக்கிட்டே போமா, அங்கதான் உங்க ஹீரோ இருக்காரு. என்னாச்சு? பின்ன ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுற மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா கண்ணா, எல்லாத்துல ஒரு த்ரில் வேணும்ல, அதான். ஆமா தூக்கம் என்ன? அதிரசம் முறுக்கு திருவிழாக்காக செஞ்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் யாருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன்.
சாப்பிடுங்க. ஐயா யாருக்கு ஒண்ணு இதெல்லாம்? ஏன் அழாதம்மா, சாப்பிடணும்ல. ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, நீயே ஊட்டி விட்டா நான் சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது. முடியாதுல்ல? அப்ப இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா, எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்ததை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஆசைப்பட்டு தானே எடுத்துட்டு வந்த, அப்ப ஊட்டி விடு. ஐயோ ஐயா ஊட்டி விட. என்ன செய்தி மயம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல? ஒண்ணும் இல்ல, பாண்டி கோயிலுக்கு கடா வெட்டி பொங்கல் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். சொட்டை இல்லாத ஒரு நல்ல கருப்பு குட்டியா வேணும். இவ்வளவுதானுங்களா? இந்த வட்டாரத்துல இருக்கிற காளி கோயில், கருப்புசாமி கோயில், ஐயனார் கோயில், அம்மன் கோயில் எல்லாத்துக்கும் எங்கிட்ட தாங்க வாங்கிட்டு வாங்க. வாங்க உன்னை பார்ப்போம். இதுல குறும்பாடு இருக்கு, இதுல செம்மறி ஆடு இருக்கு. அங்கதாங்க நீங்க கேட்ட கருப்பு குட்டி இருக்கு, வாங்க புடிச்சு தரேன். ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம். அந்த ஆட்டுக்காரன் அத்தை இங்கேயே கூட்டிட்டு வரான். குட்டி எங்கடா? ஆமா, இது எங்க வீடு தூக்கு சட்டி மாதிரி இருக்கு. சட்டிமா போன வாரம் ஆடிப்பட்டி சந்தன வாங்கின புத்தம் புது சட்டிமா. போடா வெறிநாய்க்கு போட்ட பேல என்னைக்கு வெறிநாய் கடிச்சா வெறிநாய் மாறிட்டா. போடா அம்மா, குட்டி எப்படியே தப்பிச்சிருச்சுமா. நாளைக்குள்ளார கண்டுபிடிச்சு உங்க வீட்டுல கொண்டாந்து சேர்த்துறேன். தூக்கு சட்டி என் வீட்டு சட்டிமா, ஒப்புறான சட்டிமா, என் வீட்டு சட்டிமா. அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. வாங்க. ஆமா, உங்க அப்பா இல்ல? அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட காக்கா மாதிரி பண்ணி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போலாம் புறாக்கல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க. வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரும் இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன கொண்டா எவன் திங்கிறது? சீதைக்கு ராமர் அனுமாரம் அனுப்பிச்ச மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு. இந்தாங்க லெட்டரு, மறக்காம வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? இல்லைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்டேன். அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காய மிளகாய் கிள்ளி போட்டு சொல்ற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல் நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொள்ளிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் ஒன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி தானே கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேல கொண்டு போயா? பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையேன்னு நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். ஏய் பாத்துடா, தலைமர கிளம்ப குதிச்சாத. பா, நம்ம மரத்தை மாத்திக்குவோம். காட் பிளஸ். அடேங்க அப்பா, என்னண்ணே ரொம்ப பக்திமயமாயிட்டீங்க? மனசுல கல்யாணம் தினம் இருக்கும்போது பக்தியில வராத என்ன? டேய் சுண்டல், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது சில்லறை டிக்கெட் பேசக்கூடாது. சேடா. சரி, அதை விடுங்க. ஒரு நாள் கச்சேரிக்கு வந்தீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, ஆளே காணோம். அது இப்ப நம்ம மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறோமா, அதோட நேச்சுரலும் கலந்தா நல்லா இருக்குமேன்னு இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? நான் தானே மாட்டி விடணும். மாட்டி விடணுமா? இல்ல, சங்கீதத்தை ஒன்ன கலக்கணும்னு சொன்னேன். சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற? எப்படியோ
இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது உங்க இதயத்தை வருடிக்கிட்டு இருக்கு. வருடிட்டு இல்ல, சுரண்டிட்டு இருக்கு. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆங்கிலேயர் லெவல்ல பேச்சு எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் குடி வைக்கத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதிர்பார்க்காது. இவனுடைய ஜால்ராவை எதிர்பார்க்காது. எஸ் கரெக்ட், யுவர் கரெக்ட். ஜாகிரதை ஆராய்ச்சி பண்ணுங்க. காட் பிளஸ். இந்த ஊர்ல நாம என்ன செஞ்சாலும் தட்டி கேட்க எவனாவது இருக்கானா? இல்ல. நாம அடிச்சாலும் திருப்பி அடிக்க எவனுக்கா தைரியம் இருக்கா? இது வரைக்கும் அவனும் பிறக்கல. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அடிக்கவும் உதைக்கவும் ஒருத்தன் பிறந்துட்டான். ஏலே, போதையில வளரியா? இது வரைக்கும் அவனும் பிறக்கலடா. நான் கூட அப்படித்தான் தப்பு கணக்கு போட்டேன். என்னடா சொல்ற? தண்ணி செலவுக்கு பணம் இல்லைன்னு ஒரு 100 ரூபாய் கேட்டேன். என்ன நார்னரா கிழிச்சிட்டான். யார் அவன்? நம்ம ஊர் திருவிழாவுக்கு பாட வந்திருக்கானே பாட்டுக்காரன், அவன் தான். அப்படியா? என் கூட வா, அவனை உரிச்சு ஊருகா போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கச்சேரிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஃபர்தர் நம்ம நடத்த போற கச்சேரியை எல்லாம் தூள் கலப்பிடணும். கவனமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே தலைவா, அசத்திடுவோம். ஏய் பாட்டுக்காரா, வந்த அன்னைக்கே பிரமாதமா பாடி கிராமத்தையே கரங்கடிச்சிட்டியாமே. எங்க இந்த பாட்டை கொஞ்சம் பாடு. ஏன் பாட்டு கேட்கணுங்கிற ஆசை இருந்தா ராத்திரி கச்சேரியில பாடுறேன், அங்க வந்து கேட்டுக்க. அண்ணனோட அருமை பெருமை தெரியாம பேசாத, மரியாதையா பாடு. முடியாது. ஏய், இப்ப பாட போறியா இல்லையாடா? முடியாதுடா. என்ன தைரியம் இருந்தா இந்த துரப்பாண்டி முன்னாலேயே நெஞ்ச தூக்குவேன். நம்ம உண்மை சண்டைக்கு போகலனே, அவங்க தான் வந்திருக்காங்க. எந்திரிச்சு நாள் மாத்துங்க. வாசிங்க. அண்ணே, நல்ல நேரத்துல வந்தீங்கண்ணே. இவனை நான் பாத்துக்கிறேன். இதுவரைக்கும் இந்த கிராமத்துல எவனுமே என் மேல கை வச்சதில்லை. ஊரு விட்டு ஊர் வந்து பழைக்க வந்த நாய் நம்ம உடம்புல ஒரு இடம் பாக்கி விடாம உதைச்சிட்டான். அத நினைக்கிறப்போ என் ரத்தமே கொதிக்குது. அவனை சும்மா விட்டு வைக்க கூடாது. அவனுக்கு பாட்டு தான் பனங்கருப்பட்டின்னு நினைச்சா எதிரிய பந்தாடுறது கூட அவனுக்கு பச்சரிசி அச்சு வெள்ளமா இருக்கு. அடிதடியால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அறவமே இல்லாம அவனை ஒழிக்கணும். எப்படின்னு திட்டத்தை திட்டவட்டமா சொல்லுங்க, முடிச்சிடுவோம். வழக்கமா பாட்டு கச்சேரி 7 மணிக்கு ஆரம்பமாகும். நீ 6 மணிக்கே மேடைக்கு போற. நாட்டு வெடிய மேடையில வச்சுட்டு பாட்டுக்கார கோஷ்டி மேடையேறி பாட ஆரம்பிக்கும் போது திரிய பத்த வைக்கிற. பாட்டு முடியறதுக்குள்ள அந்த பட்டாளமே காலி.
எப்படி சும்மா சொல்லக்கூடாது, நீ சகுனியவே மிஞ்சிட்ட. இன்னைக்கு பத்த வச்சிருவோம்.